எத்தனை பேர் அவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டீங்க? ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். அப்படி நின்று வண்ணமாக ஒரு சில பாடல்களை பாடி என்ன பண்ண போறோம்? நம்ம துதிக்க போறோம். முடிந்தா உட்கார்ந்து கொள்ளுங்க, இல்லைன்னா நின்று நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கலாம். துதிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு விடுதலை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் துதிக்கும் போதே ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் தடைகளை மாற்றுவார். ஒரு புதிய விசுவாசத்தை உங்களுக்குள்ள தருவார். நிச்சயமா ஒரு பாடல சேர்ந்து பாட இருக்கிறோம். தாயின் வயிற்றிலேயே நம்ம உருவாகுவதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நம்மளை தெரிந்து கொண்டார். அவங்க அவயங்கள் நீங்க ஒவ்வொரு காரியமும் உருவாகுவதற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டதையும் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இயேசுவை மறந்து விடவே கூடாது. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சொல்லலாமா? இருதயத்துல கரங்களை வைத்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம மறக்காம ஆண்டவரை துதிக்க இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து பாடி துதிக்கலாம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் மறவேன் நீ செய்த நன்மைகளை சேர்ந்து பாடலாம். இனியும் உதவி செய்ய வல்ல
தெய்வம், என்றும் உங்களை விட்டு விலகாத தெய்வம், அவர் சதா காலையும் உயிரோடு இருக்கிற தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம். கரங்களை உயர்த்தி அப்பா மாறாதவராய் இங்க கூட இருக்கிறீங்களே, நன்றி 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 நன்றி. நல்ல ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கலாமா? கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உங்க வீடுகளுக்குள்ள எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே அளவில்லாத பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கலாமா? நன்றி. ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி. ஒரு நாள் என மறக்கலப்பா. வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் சொல்லிருக்கிறாரே. நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி பார்த்து ஒரு நாள் என மறக்கலப்பா, ஒரு நாள் என்னை விட்டு விலகாத தெய்வம். ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பன் சுமப்பது போல, ஒரு தாய் தேய்ச்சுவது போல எங்களை தேய்ச்சி அரவணைத்து நடத்தி வந்த தெய்வமே, நாங்கள் மனதார நன்றி செலுத்தி துதிக்கிறோம், நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இன்னொரு பாடலை சேர்ந்து பாட இருக்கிறோம். அவர்களுடைய பிரசனத்துல களி கூர்ந்தவர்களா, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரேன்னு சொல்லி ஆண்டவர் இம்மட்டுமாய் தாயின் கருவிலிருந்து இதுவரைக்கும் உங்களை மறவாமல் உங்களை கரங்களை பிடித்து வருகிறார். அநேக நேரம் நம்ம இயேசுவை மறந்திருக்கலாம், அவர் ஒரு நாள் என்னை மறக்கல, அதனால தான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கள நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்று துதிக்கலாமா? நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றி இயேசுவே
உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. சொல்லலாமா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படிப்பா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உள்ளத்திலிருந்து கல்வாரி சிலுவை சுமந்து வாழ்க்காக நம்முடைய ரத்தத்தை சிந்தினாரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை. கண்களை மூடி கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை நோக்கி பார்த்துங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். ஒரு நாளுமே ஒரு நாளும் என்னை மறவா, ஒரு நாள் கூட மறக்கலப்பா. ஒரு நாள் கூட எங்களை விட்டு விலகலையே, ஒரு நாள் கூட எங்களை கைவிடலப்பா. சத்துருவின் கைகளை ஒப்பு கொடுக்கல, அவையானவரை நோக்கி பார்த்து. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் என் சந்தோஷமா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி அம்மா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அநேக நேரம் நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், இருதயத்தில் அநேக பயங்களோடு சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்க எதிர்காலம் ஆண்டுடைய கரங்கள் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி துதிக்க 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 கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சரணத்தை மீண்டுமாய் சேர்ந்து பாடலாமா? எதிர்காலம் உங்க கையில் இருக்குப்பா. என் பயங்கள் யாவுமே நீங்கினதே. நீங்க என் பக்கத்தில் இருக்கும்போது, என் துணையாய் நீங்க எங்க கூட இருக்கும்போது ஒரு கவலையுமே இல்லைன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் உங்க வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. பயங்களை மாற்றி கொண்டிருக்கிறார், கவலைகளை மாற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை அறிக்கை